அனைவரும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பாம்பு கடி ஸ்னேக் பைட்டை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக அந்த மழைக்காலங்களில் வந்து பாம்பு கடி ஏற்படுவது சகஜம். ரொம்ப கவனமாக இருங்க. மாடுகளாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும். ஸோ ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக அந்த மேய்ச்சலுக்கு போகிற இடங்களில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பொதுவாக மாடுலாம் வந்து முகத்துலேயும் கால் பகுதியிலையும் அதிகமாக பாம்பு கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாய்களை பொறுத்தவரையில் முகத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாய் வந்து பாம்பை பார்த்தோன்னே சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பாம்பு கடியில் நிறையா வகைகள் இருக்குது. அறிகுறிகள், பொதுவான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய் சோர்வாக காணப்படும், முகம் வீக்கமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வாயில் எச்சில் வரும், இல்லைனா இரத்த கசிவு ஏற்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்ட உடனடியாக நீங்கள் கால்நடை மருத்துவரை தொடர்பு கொண்டு அந்த முதலுதவி சிகிச்சையும் பாம்பு கடிக்கான சிகிச்சையும் அந்த மருந்தை செலுத்துங்க. நேரம் தாழ்த்தாமல் உடனடியாக சிகிச்சை கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கால்நடைகளை காப்பாற்ற இயலும். ஸோ அதனால் அந்த பாம்பு கடி வந்து நாட்டு வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. முக்கியமான அறிகுறி, அந்த பாம்பு கடித்த இடத்துல அதோட ஃபேங் மார்க்குன்னு சொல்லுவோம், அந்த பல் பதிந்த தடம் இருக்கும். அது ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து இந்த பாம்பு கடி ஏற்பட்ட உடனடியாக சிகிச்சையை ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.